இந்தியாவிலேருந்து சுமார் ஒரு 1300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் தான் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இது பே ஆஃப் பெங்கால் சீக்கு பக்கத்தில் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த ஐலாண்டுக்கு வந்துடும் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸாக தான் இருக்கும். ஒரு ஐலாண்டில் நிறைய குரூப் ஐலாண்டாக இருக்கும். அந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ்லேயே ஒரு ஓரமாக சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற இந்த ஐலாண்ட் பேர் தான் நார்த் சென்டினல் ஐலாண்ட். இந்த ஐலாண்டை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஆனால் அந்த ஐலாண்டோட மேலே கார்னரில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் மாதிரி ஒன்று இருக்கும். பாலடைஞ்சு போன கப்பல், தண்ணிக்குள்ளே கொஞ்சம் மூழ்கி போன கப்பலாட்டு இருக்கும். அந்த கப்பல் ஏன் இங்கே வந்துச்சு, ஏன் இனி அங்கேயே இருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் அதுக்குன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நார்த் சென்டினல் ஐலாண்டுங்கிறது ரொம்ப பெரிய ஐலாண்டில் இது ரொம்ப ஒரு சின்ன ஐலாண்டு, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இதோட மொத்த ஏரியாவுமே 60 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான். அகலம் வந்து வெறும் 8 கிலோமீட்டர் தான். அவ்வளோ சின்ன ஐலாண்டு தான். என்னதான் இந்த ஐலாண்ட் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் இதுக்குள்ளே யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இங்கே வந்து சென்டினலிஸுங்கிற ஒரு வகையான பழங்குடியினர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க தான் இங்கே 500 மக்கள் கிட்ட இந்த ஐலாண்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னதான் இந்த ஐலாண்ட் ரொம்ப சின்ன ஐலாண்டாக இருந்தாலும் நிறைய வளங்கள் இந்த ஐலாண்டில் இருக்குது. மணில்கராங்கிற ஒரு வகையான மரம் நிறையாவே இந்த ஐலாண்டில் வளர்ந்துருக்கு. கோகோனட் கிராபுங்கிற ஒரு வகையான நண்டு வகை இந்த கடலோரத்தில் நிறையாவே பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் போருங்கிற ஒரு வகையான பன்றி வகை நிறையவே இந்த ஐலாண்டில் சுற்றிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த ஐலாண்டில் சுற்றி இருக்கிற கடலில் வந்து நிறைய பவளப்பாறைகள் இருக்குது. இந்த பவளப்பாறைகள் அதிகமாக இருந்தால் சுனாமி அலையை தடுத்து நிறுத்த முடியும். நிறைய சீ டர்ட்டில்ஸும் இருக்குது. அதே மாதிரி டால்ஃபின், ஷார்க் மாதிரியான சீ அனிமல்ஸும் இந்த ஐலாண்டை சுற்றி நிறையாவே பார்த்துருக்காங்க. ஒரு சின்ன குட்டியான ஐலாண்டாகவே இருந்தாலும் இவ்வளோ வளங்கள் இருக்கிறதுனால இந்த ஐலாண்டுக்கு நிறைய டூரிஸ்ட் வருவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இங்கே ஒரு டூரிஸ்ட் கூட வர முடியாது, நம்மளால் டூரிஸ்டாகவும் போக முடியாது. ஏன்னா இந்த ஐலாண்டை சுற்றி இந்தியன் நேவியோட ஷிப்ஸ் வந்து சுற்றிட்டே தான் இருக்கும். அவங்க இந்த ஐலாண்டை சுற்றி ரோந்து பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. யாராவது இந்த ஐலாண்டுக்கு போகிறாங்களான்னு அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதாவது இந்த ஐலாண்டை சுற்றி ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சுற்றி இந்த ஐலாண்டை சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பாதுகாப்பு இந்த ஐலாண்டு கொடுக்குறாங்க. இவ்வளோ பாதுகாப்பு இந்த ஐலாண்டு கொடுக்குற காரணம் அங்கே தங்கமோ வெள்ளியோ வைடூரியமோ இல்லை, அங்கே சென்டினலிஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பழங்குடியினர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இந்தியன் நேவி ஷிப்ஸ் அவங்கள காப்பாற்றுறக்கும் இல்லை, அது நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த இந்தியன் நேவி ஷிப்ஸை மீறிட்டு அந்த இடத்துல தப்பி தவறி காலை வச்சிட்டிங்கன்னா போதும், அந்த சென்டினலிஸ் இனத்தினவங்க வந்து உங்களை கொன்றுவாங்க. உங்களை கொன்று அதே இடத்துல புதைச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா சோளக்காட்டு பொம்மை மாதிரி தொங்க விட்டுருவாங்க. அது நடக்கூடாது அங்கே இந்தியன் நேவி ஷிப்ஸ் ரோந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அதையும் மீறி ஒரு 3 பேர் அந்த ஐலாண்டுக்கு போனவங்கள அந்த மக்கள் கொண்டு புதைச்சிருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கிற காரணம் என்னன்னே தெரில. அவங்கள பார்த்தாலே இறங்கினா போட்டுருவேங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இவங்க வந்து வனமகன் படத்தில் வர காட்டுவாசி மாதிரி தான் லிட்டரலாக இருக்காங்க. வேறையாடி தான் இவங்க சாப்பிட்றாங்களே தவிர விவசாயம் பண்ணி இவங்க சாப்பிட்ற மாதிரியே தெரில. விவசாயம் பண்ணுற மாதிரி அங்கே இடமும் இல்லை, வெறும் மரமாக தான் இருக்குது. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க நிறைய ரிசர்ச்சும் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு உள்ளே போகவே முடியாது. ஏன்னா உள்ளே இறங்கிட்டாலே இவங்க கொன்றுவாங்க. இவங்க அதிகமாக சாப்பிட்றது என்னன்னு பார்த்தப்போ ஆமைகளையும் சிப்பியும் தான் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இந்த ஐலாண்டு இப்போ ஒன்றும் கண்டுபிடிக்கல. 1880 அப்போ மாரிஸ் போர்ட்மேனுங்கிற ஒரு பிரிட்டிஷ் நேவல் ஆஃபீஸர் அந்தமான் நிக்கோபாரில் இருக்க நிறைய ஐலாண்டுக்கு போயிருக்காரு. அப்போது ஒரு டைம் இந்த ஐலாண்டுக்கு வந்தப்போ இங்கே இருக்கிற மக்கள்லாம் ஏன் இவ்வளோ கொடூரமாக இருக்காங்க இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக ஒரு 4 பேர் அங்கேருந்து கடத்தி கொண்டு வராரு. கொண்டு வர வழியிலே 2 பேர் இறந்து போயிட்டாங்க. மிச்சம் 2 பேர் குழந்தைங்க. அவங்க வந்து ஒரு பெரிய நோயால் பாதிக்கப்பட்டாங்க. அந்த நோய் வந்து சளி இருமல் மாதிரி தான் இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை, இவங்க மக்கள் கூட நடமாட விட்டு அவங்களோட நோய் இவங்களுக்கும் வந்துடும், இந்த இனமே அழிஞ்சு போயிடும்னு சொல்லி இவங்களை திருப்பி அதே இடத்துல கொண்டு போய் விட்டாங்க. இந்த ஐலாண்ட் ரொம்ப மர்மமாக இருந்துச்சு. அதனால் பிரிட்டிஷ் ரூல் அப்போ இங்கே யாரும் உள்ளே போவே இல்லை. ஏன்னா போனால் செத்துருவோன்னு அவங்களுக்கும் தெரியும். அதனாலேயே இந்த ஐலாண்டை பற்றி அவங்களும் பெருசாக கண்டுக்கல. பிரிட்டிஷ் ரூல் எல்லாம் முடிஞ்சு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1981 MV பிரிம்ரோஸுங்கிற ஒரு சரக்கு கப்பல் கோழி தீவனத்தை ஏற்றிட்டு பங்களாதேஷ்லேருந்து ஆஸ்திரேலியா கிளம்பி வந்துட்டு இருக்கு. அந்த கப்பல் வேகமாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் வர வழியில் ஒரு பெரிய சூறாவளி வந்து அந்த கப்பலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு போயிருக்கு. அந்த சூறாவளி இந்த கப்பலை கண்ட்ரோல் எடுத்து அது அப்படியே ஒரு ஐலாண்ட் ஓரமாக அப்படி தள்ளி விடுது. ஆனால்
அந்த கப்பலில் இருந்தவங்களுக்கு எந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கோம் எதுவுமே தெரில. மொத்தம் ஒரு 31 பேர் அந்த கப்பலில் இருந்திருக்காங்க. ஃபுல்லாக கோழி தீவனத்தை ஏற்றிட்டு வந்திருக்காங்க. இந்த கப்பல் எந்த கப்பல்னா இந்த நார்த் சென்டினல் ஐலாண்டோட மேலே கார்னரில் ஸ்டார்டிங்கில் ஒரு கப்பலை காமிச்சிருக்கும். ஒரு பாலடைஞ்சு போன ஒரு கப்பல் இருந்திருக்கும். அந்த கப்பலோட கதை தான் இது. இந்த கப்பல் இங்கேயே இருக்குது. 1981லேருந்து இன்னும் இதே இடத்துல தான் இந்த கப்பல் இருக்குது. இப்போ இந்த கப்பலில் இருந்தவங்கள இறந்துட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லை. இந்த கப்பலில் இருந்தவங்கள காப்பாற்றிட்டாங்க. இவ்வளோ கொடூரமான மக்கள் இருக்கிற இடத்துல அவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அது என்னன்னு இப்போது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சென்டினல் ஐலாண்ட்லேருந்து இந்த எம்வி பிரிம்ரோஸுங்கிற கப்பல் வந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் இருக்குது. அதனால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கப்பலும் ஒரு மூழ்கிற ஸ்டேஜ் எல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. அப்படி ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா இறங்கி போய் இந்த ஐலாண்டில் போய் உதவி கேட்கலாம், இங்கே பழங்குடியினர்கள் உதவி பண்ணுவாங்கன்னு அவங்களும் நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இனி தெரில அவங்க வந்திருக்கிறது சென்டினல் ஐலாண்டுன்னு. அங்கே இருக்கிற மக்கள் சென்டினலிஸ்ன்னு தெரில. கொஞ்ச நேரம் கழித்து அங்கே உள்ள காட்டுக்குள்ளேருந்து ஒரு பழங்குடியினர் வரதை பார்த்துருக்காங்க. அப்படியே அவங்க ரொம்ப பெரிய குரூப்பாக மாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது சென்டினல் ஐலாண்ட் தான், இங்கே மாட்டி இருக்கிறது நம்ம ரொம்ப ரிஸ்க்கு டேஞ்சர்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த கப்பலில் மொத்தமாக ஒரு 31 பேர் கிட்ட இருந்தாங்க. இந்த 31 பேரும் இந்த மக்கள் கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டு கொன்று புதைச்சிருவாங்க, பாடி கூட கிடைக்காது. இதனால கேப்டன் என்ன பண்ணாருன்னா அவங்களோட கான்ட்ராக்டர் ஹாங்காங்கில் இருக்கிற கான்ட்ராக்டருக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் லைன் கிடைக்கல. ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணுறாரு, லைனே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு டைம் லைன் கிடைச்சிருச்சு. லைன் கிடைச்ச உடனே அவங்க இங்கே நடந்ததை அப்படியே சொல்கிறாரு. அந்த ஹாங்காங்கில் இருந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் நேவி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் இந்தியன் நேவியோட சப்மரீனே அங்கே போகணுன்னா 1 வாரம் ஆகும், அதுக்குள்ளே அவங்கள இறந்துருவாங்க. அப்படின்னால அந்தமானோட கேபிட்டலில் போர்ட் பிளேயர்லேருந்து 2 ஹெலிகாப்டர்ஸை அந்த கப்பலுக்கு அனுப்பி அங்கே இருக்கிற 31 பேரையும் காப்பாற்றிட்டாங்க. அவங்க காப்பாற்றினது அங்கே இருந்த 31 பேரை மட்டும்தான். அந்த கப்பல் கோழி தீவனம் எல்லாமே இன்னும் அங்கே தான் இருக்குது. 1981லேருந்து அங்கேயே இருக்கிறதுனால தான் அது பால் அடைஞ்சு போன ஒரு கப்பலாக இன்னும் அங்கே இருக்குது. இந்த கப்பல் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து ஒரு சிலர் அந்த மண்ணில் காலை வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? நம்பணும். ஏன்னா திரிலோக்நாத் பண்டிட்டுங்கிற ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் 1967ல் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த ஐலாண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், இங்கே நிறைய ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த டீமை ஃபார்ம் பண்ண உடனே நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி அந்த ஐலாண்டுக்குள்ளே எப்படியோ போகணும்னு நினச்சி ஒரு டைம் அட்டம் பண்ணி உள்ள வரைக்கும் போகிறாங்க. ஆனால் அவங்க அந்த மண்ணில் காலை வேகல. கொஞ்சம் தூரம் தள்ளி கடல்லையே தான் இருக்காங்க. கடல்லே இருந்து அந்த மக்கள் கிட்ட பேச நினைக்கிறாங்க. அதுக்காக பழங்குடியினர்கள் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அவங்க பேச வைக்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிற பாஷை எதுவுமே புரியல. இவங்க நல்லவங்க தான் எப்படியோ சொல்லணுங்கிறதுக்காக இவர் பண்ணுறாரு. அதாவது தேங்காவை அந்த மக்களுக்கு கொடுக்குறாரு. அங்கே கடலில் அப்படியே தேங்காய் வீசுறாரு. அந்த மண்ணோரத்தில் தேங்காவை கொடுத்துட்டு வர்றாரு. நாங்கள் நல்லவங்க தான் காமிக்கிற விதமாக அந்த தேங்காவை ஒரு கிஃப்டாக இவர் கொடுக்குறாரு. இவங்க ஃபஸ்ட் டைம் அந்த இடத்துல அவங்க தேங்காய் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் நல்லவங்க தான் ப்ரூவ் பண்ணிட்டோம்னு நினச்சிருக்காரு. அதனால இன்னொரு டைம் அவங்கக்கிட்ட போய் ஃப்ரெண்ட்லி அப்படியே பழகிடலாம்னு நினச்சி 2வது டைம் ஒரு சின்ன டீமாக ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டாரு. ஆனால் ஃபஸ்ட் டைம் இருந்த மாதிரி இப்போ அவங்க இல்லை. இப்போ அவங்க வந்து கொஞ்சம் கொடூரமாக மாறி இருக்காங்க. இன்னி இறங்கினாலே கொன்றுவேங்கிற மாதிரி தான் ரெடியாக வில்லம்பி ஈட்டி எல்லாம் கையில் எடுத்து ரெடியாக இருந்திருக்காங்க. இறங்கினாலே கொன்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலே இவங்க வந்து பயத்தில் திரும்பி போயிட்டாங்க. 1967ல் அவங்க திரும்பி போனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐலாண்டுக்கு யாருமே வரல. ஆனால் 1991ல் திரும்பவும் இந்த ரிசர்ச் ஆரம்பிக்கிறாங்க. மதுமாலா சத்தபதிங்கிறவங்க 1991ல் இந்த டீம் கூட ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. ஏன்னா இவங்களை அந்த ஐலாண்டில் இருக்கிற மக்கள் பார்த்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களும் மக்களும் அந்த ஐலாண்டில் இருக்கிற சென்டினலிஸுங்கிற ஒரு வகையான பழங்குடியினர்களும் அங்கே ரிசர்ச் பண்ண வந்த டீம் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறாங்க. இவங்க வந்து சாதாரண மக்கள் மாதிரி இவங்க கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இந்த மதுமாலா சத்தபதிங்கிறவங்க அந்த பழங்குடியினர்களோட மக்களோட குழந்தைங்களெல்லாம் தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவெல்லாம் நிறையாவே ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் அந்த டைமில் ஒரு பெரிய வைரலாகவே ஆச்சு. இந்த சென்டினலிஸ் மக்களும் ரொம்ப சந்தோஷமாக தான் அந்த ஃபோட்டோலலாம் இருக்காங்க. இவங்களும் ஃபஸ்ட் டைம் கொடுத்த மாதிரியே தேங்காவை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேங்காய்ங்கிற விஷயம் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே ஆயிருக்கு. இவங்க அது திரும்ப மறுபடியும் கிஃப்டாகவே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மதுமாலா சத்தபதியை 1991ல் இந்த டீம் கூட ஜாயின் பண்ணாங்க. அப்போத்துலேருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு இந்த சென்டினலிஸ் மக்கள் கூட சாதாரண மக்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்துச்சு. இந்த டீம் போகும்போது நிறைய ரிசர்ச்சும் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ தான் இங்கே என்னென்ன வளங்கள் இருக்குதுன்னு நிறையாவே தெரிஞ்சிருக்கு. இவங்களும் அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பழகியிருக்காங்க. ஆனால் 1997க்கு அப்புறம் இங்கே இருக்கிற ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மக்கள்கிட்ட நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மக்கிட்டேருந்து ஏதோ ஒரு சின்ன நோய் அவங்களுக்கு போனால் கூட அது அவங்களோட இனத்தையே அழிச்சிடும். அதுவும் இல்லாமல் அங்கே நிறையவே வளங்கள்லாம் இருக்குது. அந்த வளங்கள் எல்லாம் இவங்க போக போக அழிஞ்சிரும்னு சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1997க்கு அப்புறம் இந்த ஐலாண்டுக்கு யாருமே போகல. ஆனால் 2006ல் 2 மீனவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நண்டு பிடிக்கிறதுக்காக இந்த ஐலாண்டோட கரையோரத்தில் போய் நண்டு
குடிச்சிருக்காங்க. ஆனால் கடலோர அலைகளில் இந்த கப்பல் அவங்க வந்தது அப்படி நந்து இந்த ஐலாண்ட் ஓரத்தில் கரையொதுங்கி இருக்கு. அந்த மக்கள் இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி கொன்று புதைச்சும் செஞ்சுருக்காங்க. இந்த நியூஸ் வந்து உலகம் ஃபுல்லாக தீ மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லா மக்களும் இவங்களை ஒன்று கொல்லணும் இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த ஐலாண்டில் வந்து இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜான் சவுங்கிற ஒருத்தர் 2017 வந்து இந்த ஐலாண்டில் இறந்துருக்காரு. இவரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் வந்து ஒரு ஜீசஸ் பற்றி தாட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஐலாண்டுக்கு வரணும்னு நினச்சிருக்காரு. இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்காங்க, ஜீசஸை பற்றின தாட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க நார்மல் ஆயிடுவாங்கன்னு சொல்லி அதுக்காகவே இவர் வரணும்னு நினச்சிருக்காரு. அதே மாதிரி அவரும் ஒரு சின்ன போட் எடுத்து இந்த ஐலாண்டுக்கு வர்றாரு. ஆனால் வந்தவர் இந்த ஐலாண்டில் இருக்கிற மக்களை திருத்தணும்னு நினைக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஐலாண்டில் இருக்கிற மக்கள் அவரையும் கொண்டு சோளக்காட்டு பொம்மை மாதிரி தொங்க விட்டு அதுக்கப்புறம் அதே இடத்துல போச்சிருக்காங்க. அவங்க ஒரு வார்னிங் மாதிரி அந்த சோளக்காட்டு பொம்மை மாதிரி தொங்க விடுறாங்க. இந்த ஜான் சவுங்கிறவர் ஒரு ஃபாரினர்னால இந்தியாவில் வந்து அவர் இறந்துருக்காரு. அவரோட பாடி கூட கிடைக்கல. அதனால இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஐலாண்டை அப்படியே அடியோட அழிச்சிடலாம், இந்த மக்கள்லாம் இவ்வளோ கொடூரமாக இருக்கவே கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய அந்தமானில் இருக்கிற பழங்குடியினர்கள் என்ன சொல்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி ஐலாண்டுக்குள்ளே பில்டிங் எல்லாம் கட்டி ஐலாண்டே அழிச்சிருக்காமல் இருப்பாங்க. அவங்க ரொம்ப கொடூரமாக இருக்கிறதுனால இன்னும் அந்த ஐலாண்டு பாதுகாப்பாக இருக்குது. அவங்க பண்ணுறது தான் சரின்னு நிறைய பேர் இந்த ஐலாண்டில் இருக்கிற சென்டினல்ஸுங்கிற இனத்தினருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் ஒரு வகையில் கரெக்டாக தான் இருந்திருக்கு. அந்த ஐலாண்டில் இருக்கிற மக்கள் கொடூரமாக இறங்கினாலே கொன்றுவேங்கிற ஒரு மூடில் இருக்காங்க. அதனாலே அந்த ஐலாண்டுக்குள்ளே இனி யாருமே போகல. அந்த ஐலாண்டு இனி பாதுகாப்பாக அதனால தான் இருக்குது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு முக்கியமாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.